ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட சீகிள் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது கேம் தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த கேம் பேர் என்னென்னா ஸ்டம்பிள் காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக விளையாட போகிறதில்ல, நம்ம ஃப்ரெண்டு கூட தான் விளையாட போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு யாருன்னா கரன்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவரும் நம்மளை மாதிரி ஒரு யூடியூபர் தான், கரண் த கிராஃப்ட் மேக்கர். வணக்கம் காய்ஸ், நாம இப்போ இது கூட ஒரு கேமிங் வீடியோ போட போகிறோம். ஸ்டம்பிள் காய்ஸ் புதுசாக ட்ரை பண்ணிக்கோம், எப்படி இருக்குன்னு சொல்லி. முக்கியமாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம லோட்டஸ் சேனலில் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும். தேங்க்யூ கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த கேம் எப்படி இருக்குன்னு. சரி, ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஈஸியாகவே போகலாம். ஓகே, அடுத்து கொஞ்சம் எலிமினேஷன் ரவுண்டு போயிடலாம். எல்லாமே ஈஸியாக தான் வைக்கிறேன். சரி, சேலஞ்சஸ் ரேஸ். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். உங்களுக்காக தான் கைஸ் நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோலாம் போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு காலம் வரும் கைஸ். நாங்களா ஓகே, நம்ம எப்படியே லாஸ்ட் ரவுண்ட்லலாம் ஜெயிக்க போகிறதில்ல, பார்ப்போம். ஈஸியாக தான் வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இவங்களாம் ரொம்ப ப்ரோ பிளேயர்லாம் நினச்சிடாதீங்க, சுமாராக தான் ஆடுவோம். ஓகே கரண், உன்னை இன்வைட் பண்ணுறேன், வந்துரு. ஓகே, கரண் வந்துட்டாரு, தெரியும்னு நினைக்கிறேன். கரண் 777 YT ஈகிள் ஹோஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதுதான் நான். ஓகே போகலாம். என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட ஸ்கின்னும் அவனோட ஸ்கின்னும் ஒரே ஸ்கின் தான். கலர் மட்டும்தான் மாறி இருக்கு. நிறைய ஸ்கின் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன் போக. எங்க நம்ம அங்க இருக்காரு, இங்கதான் இருக்காரு. நம்ம ஒரு வீடியோ போடுவோம் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் என்னைய பார்த்து நீங்க இது ப்ரோன்னு நினைச்சிடாதீங்க. சுமார் பாருங்க, வலிக்கிட்டு போய் விழுந்தேன்னா அவ்வளவுதான். இங்கதான் இருக்காரு நம்ம கரண் YT. நம்ம எல்லாம் பக்கன்னு விளையாடிட்டு இருக்கேன். குவாலிஃபை எப்படிடா? அப்படிதான். ஏதோ புண்ணியமான விழுந்துருப்பான். பாருங்க, கரண் அங்க இருக்காரு. நம்ம நான் குவாலிஃபை ஆனா இல்லையா? குவாலிஃபை தான். குவாலிஃபைடு தான். இது லைட்டா கஷ்டம் தான். இதெல்லாம் ஈஸி கைஸ். நம்ம இத்தனை நிறைய தடவை விளையாண்டுருக்கோம், ஆனால் இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு லெவல் இருக்கும், அதோட இது கொஞ்சம் கஷ்டம் தான். பாலு அது இதுன்னு தூக்கி அடிக்கும். டேய் பாத்ரா, டேய் இந்த பாம்பு வேற அடிச்சு தள்ளுது. டேய் அதில் இன்னொன்று நான் வேற இன்னொன்று இருக்கும். அங்கே பாருங்க, நம்ம கரண் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாரு பாருங்க கைஸ். ஏண்டா நம்பிக்கை திறக்க பண்ணிட்டியடா? ஐயோ, குண்டை வேற வருது. விலகு. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் நம்ம தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பாதி பேர் வந்துட்டோம், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். கரண் வரட்டும், நம்ம எமோட்டை போடலாம். கரண் வராரா இல்லையா? நம்ம குவாலிஃபை ஆகலாம். கரணை போய் நம்ம பார்க்கலாம். கரண் பாருங்க இங்கே ஏன் இப்படி பாட்டு மாதிரி விளையாடுறான்னு தெரியல. கரண் கொஞ்சம் பொறுமையா வாங்க. வந்துட்டாரு. இங்க பாருங்க, ஒரு காட்டுவாசி இருக்காரு. இவரும் நல்லா தான் விளையாண்டுருக்காரு.
நானும் அந்த காட்டு வச்சு தான் பார்த்துக்கிறேன். ஓகே காட்டுவாசி தோத்து போயிட்டாரு. சரி ஓகே லாஸ்ட் ரவுண்டு நம்ம யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துடலாம். நாங்கள் 2 பேரும் எப்படியோ ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன ரவுண்டு? இது ஒரு ரவுண்டு பாரு. அது இதுவா? நான் இதெல்லாம் அன்னைக்கு தான் நான் இந்த ரவுண்ட் நான் ஜெயிச்சிருவேன்டா. இந்த ரவுண்ட் ஜெயிச்சிடும். டக்கு டக்குன்னு போடணும். சடுகுடு அச்சமில்லை கிழிஞ்சிரு. எடுத்து உள்ள கீழே விடுங்க. டேய் நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கேன்டா. போ எவ்வளா எடுத்து. டப்புன்னு போயிடணும். இங்கே தான் மொக்க வாங்கிட்டு இருக்கேன். ஓ எவனும் டைம் கூட இல்லை. வந்துட்டோம் கைஸ் வந்துட்டோம். நம்ம தான் ஜெயிப்போம் பாருங்க. நம்ம யாருன்னு இந்த டீமுக்கு தெரிய வைப்போம். ஐயோ எவனாச்சும் ஒருத்தன் வந்தால் தானே ஜெயிக்க முடியும். குதி நல்லா ஏறினதுக்கப்புறம் போய் குதிரா. யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணானுங்கன்னா பரவாயில்ல. வணக்கம். போங்க ஈகிள். மேல போங்க ஈகிள். ஏற முடியல. பொறுமையா போடா. நம்ம கரண் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் எப்படி அவர் தான் வின்னர். ஓகே இது பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தால் தான் இந்த லெவலில் முடிக்க முடியுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைடு போனால் இந்த சைடு தான், அந்த சைடு போனால் அந்த சைடு செய்யணும். எந்த சைடு நாங்கள் ஒதுக்க முடியும்? 8 பிளேயர். அது வந்து செகண்ட் ரவுண்டில் அந்த மாதிரி வச்சுருந்தா கூட நம்ம பண்ணிடலாம். அது வந்து 3rd ரவுண்டுங்கிறதுனால ஒரு பேர் தான் குவாலிஃபை ஆக முடியும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆடெல்லாம் வருது. இல்லை நானே பார்ட்டி கிரியேட் பண்ணுறேன்டா. இல்லை நீங்கள் பார்ட்டி கிரியேட் பண்ணுறியா? ஓகே இல்லை நான் கிரியேட் பண்ண பார்ட்டியில் தான் இருக்கேன். நான் லீவ் வந்துடுறேன். நான் இப்போ வேறு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு நல்லதாக வைக்கணும். டீம் வச்சிடலாமா? டீம் வச்சா பண்ணா இருக்கும். அது பார்க்கணும்னு நினைக்கிறேன். சாக்கர் டீம் இருக்கும், ராக்கெட் கம்பிள்னு ஒரு டீம் இருக்கும். அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கொடி ஏற்றுவாங்க கைஸ். அந்த கொடி வந்து நம்ம வந்து ராக்கெட் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா நானும் அவன் சேனலில் வீடியோ வருவேன், அவனும் என் சேனலில் வீடியோ வருவான். எங்களுக்கு லீவ்னால நாங்கள் 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு தான் இருப்போம். நீங்கள் இதெல்லாம் பார்க்க மறந்துடாதீங்க கைஸ். ஓகே இது வந்து டீம்னால 2 டீம் மேட்ச் இருக்குது. சரி அதனால் செகண்ட் வந்து ராக்கெட் ரம்பிள் போட்டுடலாம். நானும் ஜெயித்தாலும் பரவாயில்ல, கரண் ஜெயித்தாலும் பரவாயில்ல. அவன் எப்படி விளையாடுறான்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கரணோட சேனல் பேர் என்ன? கரண் தி கிராஃப்ட் மேக்கர். அவரோட சேனலில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் அவருக்காக ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோவும் போடுவோம், கேமிங் வீடியோவும் போடுவோம். அதுக்கப்புறம் எதாவது டிப்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், ஃபேக்ஸ் வீடியோவும் போடுறேன். ஸ்கை ராக்கெட்டு என்ன வைக்கிறதுனே குழப்பமா இருக்கே. ஓகே இது ஒரு இது இருக்கும், வச்சிட்றேன். நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும்னாலும் சொல்லுங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நாங்களாம் எல்லாம் ஒரே கிளாஸ் தான். நாங்கள் கன்ஃபார்ம் இன்னொருத்தர் வருவார் பாருங்க. நான் இன்னைக்கே இந்த பாட்டு வந்து உங்களுக்கு நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் கைஸ். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து டியூஸ்டே வந்துடும், இல்லை வெனஸ்டே வந்துடும். ஓகே இது நல்லாயிருக்கும். போகலாம். நான் வரல, நீங்க போலாமா? இன்வைட் பண்ணிட்டு தான்டா போவேன். வந்துட்டேன், கிளம்பலாம். ஐயே நம்ம அடுத்த ரவுண்டில் நம்ம ஸ்கின்னை மாற்றிட்டு 2 பேரும் ஒரே ஸ்கின் வச்சுருக்கோம். அந்த ஸ்கின்னை போட்டு 2 பேரும் யாருன்னு டவுட் இல்லாமல் சுற்றலாம். பார்த்தீங்கன்னா இது டீம் மேட்ச்சு. கரணோட டீம் தோத்துருச்சுன்னா கரணும் தோத்துருவார். என் டீம் எப்படியோ தோத்துரும், என்னால் சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாங்க பாருங்க கரண்ட் டீமு. எல்லோ எப்படியோ நீங்கள் தாண்டா ஜெயிக்க போகிறீங்க. டே என்னடா அங்கே போயிட்டானுங்க தெரியும்டா, நீங்கள் தாண்டா கோல் போட போகிறீங்க.
போடு ஹெட்டிங் வந்து ஹெட்டிங். போடு போடு வந்த புது பந்து. ஐயோ ஐயோ யார் அடிச்சு சொன்னீங்க? தள்ளு அடிச்சு தள்ளு. தூக்கு 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 தரணும் அடாவடி. தள்ளிவிடு 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 அவங்க வந்து தள்ளிவிடு. அப்பா அப்பா ஒரு கோல் போகுது. ஏய் ஒன்று தான் போட்டிருக்கீங்களாடா? ஒன்று தான் போட்டிருக்கோம், ஒன்றும் முக்கல. கடவுளே இவனுங்களை ஜெயிக்க விடக்கூடாது கடவுளே. அப்படின்னு சொல்ல மாட்டேன், நம்மளும் ஜெயிக்கணும் அவரும் ஜெயிக்கணும். ஏய் அங்கே ஏன்டா இழுத்துட்டு போறீங்க? தள்ளு 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 தள்ளு. நீ அங்கே போட்டு நீ இங்கே போட்டு. இங்கே பாருங்க கரண் ஹெட்டிங்ல அடிக்கிறாரு. தூக்கி அடி. அதுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு பாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியும் அந்த பக்கம் தூக்கி தள்ளி சொல்லு. விட்டுருவான், உள்ள என்ன தைரியம்? டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? இங்க பாருங்க ஒருத்தர் ஹெட்டி. ஓன் டீம் ஆளே ஒருத்தன் தள்ளி விட்டுட்டான்டா எங்களுக்கு. யாருலே அவன்? டேய் என்னடா எங்கடா நீங்க கும்பலா சுத்துறீங்க? என் டீம் ஃபுல்லா அங்க கிடக்குதா? டேய் 10 பேர்ல எங்க வாங்கடா? போடு போடு. கச்சிருக்கு. டேய் உன் டீம்ல 10 பேர் இருந்தாலும் எங்க டீம்ல ஒரு ஆள் வந்து கஷ்டப்பட்டாச்சு அங்க கொண்டு போறாருடா. அதை நினைக்கும் போது குவாலிஃபைடு. நான் சொல்லல யாராச்சும் ஒரு ஆளாச்சும் தோத்துருவோன்னு. என்னாச்சுரா? ஒரு பால் கிடைச்சதுனால கூடவே போயிட்டானுங்க. அடுத்த பாலுக்கு வெயிட் பண்றது இல்ல. இவனுங்க என்ன பண்றானுங்க? உங்க டீம் ஆளுங்க எல்லாம் தலையை தூக்கிட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு எக்கி எக்கி அடிக்கிறானுங்க. எங்க டீம் பசங்க அதை ஒருத்தனா இருந்தாலும் முக்கிட்டு தள்ளிட்டு போறான். ஐயே தள்ளு தள்ளு தள்ளு. ஏத்து 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 ஏத்து. டே அங்க போகாதீங்கடா. ஐயோ லே அங்க போயிட்டானே அங்க போயிட்டாடே. டே 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 டே. நான் அடிச்சிரேன்னா செத்துருவீங்கடா. வேணாமுடா. டே ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏன்டா இந்த நியாயம் பண்றீங்க? தள்ளு போடு. நாங்க எங்க டே அவன் கேனைய நாட்டம் இங்கே வந்து நிக்கிறான்டா. ஏன்ல எப்படி பண்றீங்க? ஓடுறா. ராக்கெட் நமக்கு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண தெரியல. நான் ஒரு பாட்டாட்டம் விளையாண்டுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு கச்ச கச்சன்னு சுற்றிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி டைமிங்லலாம் நமக்கு இது வராது. அதை நான் சொல்லிடுறேன். இன்னும் நீங்கள் சொல்லுங்கள், க்ரைமான கேம் போடலாமா இல்லை இந்த மாதிரி ஸ்மூத்தாக டீம் கேம் போடலாமா இல்லை எப்படி ஃபன்னியாக போடலாமா ஹாரராக போடலாமா சொல்லுங்கள். துரத்து எல்லாத்தையும் துரத்து 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 துரத்து. 8 குவாலிஃபைடு. வந்து நில்றா. 2 பேர் என்ன சட்டுன்னு ஏறுன்னு தெரியும்ல. மாடு மாதிரி இவன் பாட்டுக்கு போறான். டேய் ஏன் இப்படி பண்றீங்க? என்னடா இங்கெல்லாம் வந்துட்டீங்க? டேய் நாங்க ஆடுறா. சாவு சாவுடே சாவு. தூக்கியடி 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 தூக்கியடி. குவாலிஃபைடுடா. நான் தான். அடுத்த ரவுண்டு இன்னும் வச்சேன். என்னமோ அந்த ஜாம்பில் அப்படியே தடவிட்டு போகிறது. இதோ இதுதான். இது கொஞ்சம் ஈஸிடா டே. ஆனால் கஷ்டம்டா, பயங்கர கஷ்டம்டா. எண்டிங் பயங்கர கஷ்டம். நான் இந்த தடவை எப்படியா தோக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஜெயிச்சுன்னா என்னை யாரும் கேலி பண்ணாதீங்க. பாருங்க இந்த மாதிரி பாட்டாட்ட விளையாண்டா. அங்கே பாருங்க எல்லாம் அங்கே போயிட்டு ஜாலியாக நின்றுட்டுருக்கானுங்க. நான் ஒருத்தன் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு நர்ஸு வேறு வந்துட்டு இருக்கு. ஓடுறா 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 ஓடுறா. டே கரெக்டாக போயிட்டு ஓடுறா 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 ஓடுறா. ஏன்டா பாட்டு மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கீங்களேடா. ஓடு 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 ஓடு. இங்கே பாருங்க ஒரு கேபிரோலோன்னு ஒருத்தர். டேய் 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 ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. ஒரு செகண்ட். குதி 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 குதி.
குதி 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 ஒரே குதி. டேய் கரெக்டாக போனாலும் இவனுக்கு சோடிக்கிறானுங்களே. குதிச்சிருண்டா டே. எப்படியோ எப்படியோ ஃப்ளூக்கில் ஜெயிச்ச ஒரே ஆள். குதிரோ அங்கே தாங்க. பரமா படிடா அப்படிங்கிற மாதிரி பரமா விளையாடுறா. பாட் திஸ் இஸ் பாட் டைம். தாவரையே தாவற. ஓ போச்சுடா டே. அந்த ஹனிபி தேய்ச்சிருச்சுடா. யார்லையா அந்த ஹனிபி? நான் நினச்சேன் ஸ்டம்பிள் கைஸ். இந்த மாதிரி லெவல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கால் வச்சா கீழே போயிடுச்சு. இதெல்லாம் ப்ரோவால் தான் விளையாட முடியும். நாங்கள் பாட்டு நினச்சிடாதீங்க. மிடில். ஓகே நம்ம ஸ்கின்னை மாற்றிடலாம். ஓ சரி. ஓகே நம்ம போயிட்டு இப்போ ஸ்கின்னை மாற்றிடலாம் கைஸ். கரண் வந்துடு. ஸ்கின்னை மாற்றுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு போட்டு கொள்றானுங்க. இங்கே பாருங்கள் கரண் இன்னும் ஃபுல்லாக போட்டிருக்காரு. நம்ம போயிட்டு ஒரு மாசான ஒரு என்ட்ரன்ஸில் வரலாமா? ரேசர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நல்லா இருக்கா? கரண்ட்டை 2 பேரும் ஒரே ஸ்கின் போடணுன்னு ஆசை. அவர் எல்லோ ஏலின்னு வச்சுருக்காரு. நான் வந்து பிங்க் ஏலினும் இதுவும் 2மே வச்சுருக்கேன். சரி 2 பேரும் ஒரே கலரில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் பிங்க்கு, அவர் எல்லோ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் பாருங்கள், இவர் வந்து ப்ரோனே சொல்லலாம். இங்கே பாருங்கள் 6வது லெவலில் இருக்கார். டே 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 எல்லோ கலர் ஸ்கின்ல மாத்திரா. என் ஸ்கின்னை மாத்திரா டே. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லைங்க. ஏலியன் வந்துட்டாரா? ஓகே நம்ம திருப்பியும் பார்ட்டிக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த தடவை பார்ட்டி போவேன்னா இதில் ஒன்று மாசான இதெல்லாம் இருக்குன்றாங்க பாதி பேர். ஸ்டம்பிள் அண்ட் ட்ராகன்லாம் வேணாம். மேலே பார்த்தீங்கன்னா நான் உன்னை என் ஃப்ரெண்ட்ஸில் கூப்பிட்றேன்டா. வெயிட் பண்ணு. இதுதான் வேணும். லெஜெண்டரி பிளாக் டேஷ். அது வந்து ஸ்லிப் அண்ட் ஸ்லைடுன்னு ஒன்று இருக்கும். டே ரிவார்ட் நில்லு ஒரு செகண்டு. ஆக்டிவேட். பதினஞ்சாவது 50 கன்ஸ். ஓகே நம்ம இப்போ வந்து எதுக்கு விளையாடலாம்? இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஃப்ரீயாக இருக்கும். ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ். டே ஒரு லாவா லேண்டு வச்சுருக்கேன். இல்லை ஸ்டம்பிள் ஆஃப் டிராகன்ஸ். உன்னை இன்வைட் பண்ணுறேன். இது கொஞ்சம் கொடூரமான வன்மமான ஒரு இடம் போல். அதுதான் எனக்கும் புரியல. அந்த போகலாம். இது நான் எடுக்கல பார்ட்டி. ஒரு இது இருந்துச்சு, அதை வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஏலியனு. எப்படி நான் மாசாக இருக்கேன். நம்ம போட்ட வீடியோலாம் பாதி பேர் லைக் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். போன தடவைலாம் 2 வீடியோ போட்டிருப்பேன். இப்போ தான் நானும் எடிட்டிங்கில் கற்றுட்ருக்கேன். ஓகே என்னமோ காட்டுது. ஓடு 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 ஓட ஓட ஓட. என்னடா நடக்குது எனக்கு? என்னடா இப்படி லேக் ஆகுது? ஐயோ வேணுக்குனே லாவாவில் போய் விழுந்துட்டா. இல்லை இது வந்து எலிமினேஷன் விளையாட்டுருக்கு. டேய் போச்சா? டேய் எங்கடா இருக்க? நான் போயிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா புரியல. இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்காருன்னு சொல்கிறதுக்குள்ளே போயிட்டாரு. குவாலிஃபைடு.
அது கீழே இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. மேலே போய் ஒரு லாவால் விழுந்துட்டோம்னா அவ்வளோதான். அங்கே போனவனுங்க விழுந்து செத்துட்டானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க லாவா லேண்டு. ஹனி ட்ராப் தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். எங்கே நான் எங்கடா இருக்கேன்? ஐயோ ஐயோ விழுந்துருண்டா. எங்க இவனை மட்டும் காணோம்? எங்கடா அடே இங்க இருக்க? விழுந்துட்டான். நானும் விழுந்துட்டேன், அவனும் விழுந்துட்டான். விளையாடுறத பார்க்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் சொல்றாடே? திரும்பி ட்ரை பண்ணலாமா? அதே லெவல் போலாமா? அதே லெவல் போலாம். ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கரணை கூப்பிட்டுறலாம். போலாம். அப்பனா இந்த ரவுண்டே சட்டு புட்டு மேலே ஏறிடணும். பார்த்து மேலே போய் விழுந்தானுங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. தெரியல இதோட எப்படி கான்செப்ட்னே புரியல. மேலே போய் அடி வாங்கி செத்தா முடிஞ்சானுங்களா இல்லை அப்படின்னு புரியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப எரிச்சலாக இருக்குடா. அப்படியே கரகர. டே இது என்னடா புது லெவலு? டே விழுந்துட்டா லாவல. எல்லாம் விழுந்து தான் வரணுங்க. லாகிங் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அடுத்த தடவை இதில் நான் வரமாட்டேன் கைஸ். நம்ம கம்முனை கீழே மூடிட்டு இருந்துடலாமா? வாய மூடிட்டு குதிச்சிரு குதிச்சிரு குதிச்சிரு. எத்தனாவது தடவை இருக்க? எப்படி கான்செப்ட்னு இப்போ எப்படி புரிஞ்சிருச்சு? கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரியாமல் ஆடிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பொறுமையாக லேகிங் இல்லாதனால. எலிமினேட்டட்ரா எலிமினேட்டட்ரா. எனக்கு எலிமினேட்டட் வந்துச்சு. என்ன கான்செப்ட் தெரியலடா, என்ன பண்ணானுன்னு தெரியல. இங்கே பிளேயர் ஹெச்ஓபின்னு ஒருத்தர் இருக்கார். சரி, இந்த ரவுண்டு ரொம்ப லேகிங்காகவும் இருக்குது, எனக்கு பிடிக்கல. இல்லைங்க, ஸ்லிப் அண்ட் ஸ்லைடுன்னு ஒன்று இருக்குது. சரி அது போவானா நம்ம? சரி அதுவே போகலாம். ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மல்டிப்ளேயர் கேம்ஸ்லாம் தான் நான் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் சொல்லுங்கள் என்ன நான் ட்ரை பண்ணலாம். ஒரு இன்வைட் ஆகிட்டாரு, போகலாம். இதுவும் இன்னும் கொடூரமாக தான் இருக்கும் போலயே. வன்மத்தை களைச்சி வச்சுருக்கானுங்க இதில். மைண்ட் கிராஃப்டில் வேறு நம்ம வந்து ஜங்ஷன் கட்டி வச்சுருப்போம். அடுத்த பாட்டு வந்து நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிடலாம். பாதி டைம் நானும் எங்கள் அண்ணனும் விளையாடுவோம், மித்த டைமில் நான் தான் விளையாடுவேன். இதெல்லாம் விளையாண்டுருக்கேன் ஒரு தடவை. இதுவே என்னை கொண்டு போய் அங்கே அடிச்சிருச்சுரா. டீ யாரோ பச்சை கலர் டிராகன் இருக்கான்றா. நீ எங்கடா முன்னாடி போயிட்டியா? இல்ல, அதே இடத்துல தான் சுத்திட்டு கிடக்குறேன். என்னோட இடத்துல இருக்கியா இல்ல ஸ்விம்மிங் சைடு வந்துட்டியா? ஸ்லைடுக்கு இப்பதான் போனேன். ஸ்லைடுக்கு இப்பதான் போனியா? போடு போடு போடு. ஸ்லைடு நல்லா போயிட்டு இருக்கேன்டா நானு. நல்லா ஸ்லைடு எண்டிங் வரையும் வந்துட்டேன். குதிரா கைப்புள்ள. போடு போடு போடு. பாட் ஜெயிச்சிட்டேன். வந்துட்டோம். எங்கடா நீ எங்கடா இருக்க? என்னமோ எங்கேயோ போய்கிட்டு தான். நீ பார்த்தேன்டா இப்பதான்டா எங்கேயோ பார்த்தேன். நான் குவாலிஃபைடு. நான் குவாலிஃபைடு. குவாலிஃபை ஆயிட்டியா? ஜெலிஸான ஒரு பொண்ணுடா. குவாலிஃபை ஆனல இருக்கிறோம் பாரு. மஞ்சள் கலர். பார்த்துட்டேன். ஃபுல்லி டோஸ்ன்னு ஒருத்தர் ஏதோ வயரை கையில் பிடிச்சி சுற்றிட்டு இருக்காரு. சூப்பர் வாட்டர்
பார்க் இல்ல மோட்டார் சம்பந்தமாட்டுவாங்க. இது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லேட்டாக வந்ததில் தான் எப்பயுமே லேட்டாக வரும். கொஞ்சம் வெயிட் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைவேட் பீச். நம்ம பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் கொஞ்சம் நல்லதாக விளையாடணும். ஏய் வாட் அ புல்ஷிட். கரெக்டாக போயிட்டு இருந்த நேரத்தில் தாண்டா எல்லாம் வந்து கெடுத்து விடுது. டேய் எங்கடா இருக்க? வாய்ஸே காணோம். டேய் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன், அமைதியா இருங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பாம் கூட சுற்றிட்டு இருக்கோம். எப்போ அடி வாங்கி சாக போகிறோன்னு தெரியல. ஓடுறா டே, என்னடா பண்ணுற? கரெக்டாக அது வரும்போது தான் நான் நிற்கிறேன். கரெக்டான டைம். என்னமோ எங்கேயோ போறேன், எதுக்கு போறேனே தெரியல. ஆனா எங்கேயோ போறேன். நானும் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். வளைஞ்சு 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 வளைஞ்சு. நம்ம பழைய வீடியோக்கு அதிக லைக்ஸ். கரெக்டாக எண்டிங்கில் போய் ஜெயிச்சேன்டா. ஜெயிக்கல. நீ குவாலிஃபைடாடா? ஏ உன்னையோட முன்னாடி போயிட்டு இருக்கேன்டா. உன்னையோட முன்னாடி போயிட்டு இருக்கேன். கரண்ட்க்கு முன்னாடி. ஏய் டேய் பாட்டாட்ட டேய் எங்கடா எப்படிடா போனது? எங்கேயா? டேய் வெயிட் பண்றா. ஏல வெயிட் பண்றா. முக்க வந்துட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வெயிட் பண்றா, சேவ் பண்றான்னா சொல்லிட்டாங்கல. நீ எங்கடா இருக்க? எங்க இருக்க? எங்க இருக்கீரா? டேய் ரெண்டு பேர் தான்டா குவாலிஃபைடு. ரெண்டு பேர் தான் இப்ப குவாலிஃபை. நான் தான் லாஸ்ட் குவாலிஃபை. டேய் இது கரகமாவே இருக்குடா. டேய் யாரா? ப்ரோ நீயும் குவாலிஃபை. ஏன்டா கொஞ்சம் அதிகமா குதிச்சிருந்தா நீயாச்சும் குவாலிஃபை இருப்பல. அதான்டா லாஸ்ட்ல விதிக்கறல ஸ்போர்ட் விட்ட. அந்த கதிரி மாதிரி. டேய் நான் லாஸ்ட் அந்த கொம்புனால தான்டா மிஸ் ஆச்சு. இந்த சைடு கொம்பு இல்லடா. இந்த சைடு கொம்பு இருந்துச்சு. இந்த சைடு கொம்பு இல்லைன்னு இந்த சைடு வந்த சர்ன்னு கரெக்டாக கொம்பு நீட்டிருச்சு. இந்த சைடு இருந்தா ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க. ஓகே லீவ் பண்ணிவிட்டு வேறு இதில் ட்ரை பண்ணுவோம். இன்னும் இதே மாதிரி நிறைய காமெடியான இதெல்லாம் இருக்குது. ட்ரை பண்ணுவோம். நம்ம வீடியோ அதிகமாக போய்ட்டு கோ டு பாஸ் என்னென்னமோ இருக்குது. கிரிட்டிக்கல் அன்நாமன் பாட். இந்த பாஸ் க்ரியேட் பண்ணுறத சொல்லுது, கோ டு பாஸ்ன்னு சொல்லுது. ஆனால் ஒர்க் ஆகலை. என்னென்ன பண்ணுறது? சரி நான் இன்வைட் பண்ணாத ஒரு 1 மினிட். ஏன் இருடா லக்கி ஸ்பின் போட்டுருக்கேன். இல்லைடா லக்கி ஸ்பின் எனக்கு வருதா? ஏய் பச்சை கலர் ஏலியன் கிடைச்சிருக்கு ப்ரோ. டே உனக்கு மட்டும் எப்படிடா? டே பச்சை கலர் காயே ஏனா பாத்துக்கோ. டே நீ ரொம்ப எனக்கு நான் அதில் போனாலே வெட்டியாக தாண்டா இருக்கு. நம்மளோட தமிழ் ஜிம் இருக்கான்ல. என்னது? அந்த சைனாக்காரன். யாரா? இப்போ பாரு போய் என்ன வீடு அந்த இது கான்டாக்ட் சொல்லுவாங்க ப்ரொஃபைல்லையா? இவனா? இவன் என்கிட்ட ஒன்று இருக்கு. ஆனால் டே நீ யாரா? உனக்கெல்லாம் கிடச்சிட்டே இருக்கு. கொஞ்சம் நல்லதாக க்ரியேட் பண்ணலாம். ஒரு செகண்ட் இல்லைடா, நான் ஸ்டார்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி இது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். நம்ம போயிட்டு வீடியோ எவ்வளோ நேரம்? 28 நிமிஷம் ஓடிட்டு இருக்கு. நம்ம இந்த அடுத்த ஒரு ரவுண்டு இதான் நம்ம லாஸ்ட் கேம். பார்ட் 2ல அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடிக்க மாட்டேன். அடுத்து பார்ட் 2 வர்றதுக்கு வந்து இன்னொரு கேம் பிளே நான் தனியாக போடுவேன். அது வந்து ஒரு சின்ன கேம் பிளேன்னு சொல்லலாம். நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அடுத்து நான் ஒரு சில கேம் தான் நான் தனியாக போடுற மாதிரி இருக்கும். மித்தெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் விளையாடுவேன். நீங்கள் சொல்லுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள், பிடிச்சிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதோ கேம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ல போடுறது ஏதோ உங்களுக்கு
சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, நாங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸ்லோமோல வருது பாருங்க, ஸ்லோமோ. ஆனா இது ரொம்ப நான் இதுலலாம் செத்துருக்கேன், நிறைய தடவை செத்துருக்கேன். கான்செப்ட் அது. டே நீ அந்த இது பிளிங்க் ஆயிடுச்சுன்னா நீ தப்பிச்சு ஓடிடணும் அதுல இருந்து. அதான் கான்செப்ட். ஒன்றும் புரியல. நீ அதுல இருந்து அந்த லேசர் அடிக்கும்டா ஒரு இதுல, அதுல இருந்து தப்பிச்சு ஓடணும். அவ்வளோதான், அவ்வளோதான் கான்செப்ட். குவாலிஃபைடு. விழுந்துட்டியா? நான் விழுந்துட்டேன். இங்க பாருங்க, 2 பச்சை ஏலியன் இருக்கு. ஒரு பச்சை ஏலியன் குவாலிஃபைடு. சி 2 பச்சை ஏலியன் போயிருச்சு. நம்ம ஸ்கின்னை காணோம். இல்லைங்க, எங்கேயாச்சும் இருக்கும். லேசர் டே இதனோட பயங்கரமா இருக்கு கைஸ். கைஸ் பாருங்க, சீரியஸ் கைஸ். கைஸ் கைஸ் லாகிங் கைஸ், லாகிங் லாகிங். எல்லாம் ஜாலியாக விளையாண்டுருக்கானுங்க. நம்ம பின்னாடியே நின்று போய், ஆனால் சருன்னு வரும்போது டே செத்துட்டேன்டா. டே கரெக்டாக குதிக்கிறேன், 2 டேப் பண்ணிட்டேன் தெரியாம, வலிக்கிருச்சு சல்லுன்னு, செத்துட்டேன். சரி வெளியே வந்துடலாம். ஓகே காய்ஸ், இப்போதைக்கு நம்ம முடிச்சிடலாம். அடுத்த பார்ட் நான் எடுத்துகிட்டு கூப்பிட்றேன். இல்லைங்க ஏதோ காட்டுது, நோ டோர்னமெண்ட் சார் ஷெட்யூல். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்னமோ இருக்குது காய்ஸ். நம்ம டோன்ட் ஃபால்னு ஒன்று இருக்குது. இது 3 ரவுண்டு அடித்தா 25 இது ப்ரைஸ் ஆமாம். ஆனால் போகிறதுக்கே அதிகமான டைமண்ட் கேட்குது. 10 டைமண்ட் தான். போயிடலாமா? கரண்ட் நான் ஒரு கேம் ப்ளே போகிறேன், அது வந்து டோன்ட் ஃபால். ஜெயிச்சோம்னா 25 டைமண்டு. அதனால் நான் போகிறேன். நீ வந்து வெயிட் பண்ணி, இல்லாடி வேறு கேம் விளையாண்டுரு. நான் போய் டக்குன்னு வந்துடுறேன். கேம் பிளேயர்ஸ் ஈகிள். வரியாடா நீயும் வந்து பார்க்குறியா? 5 டைமண்ட் தான் இருக்கா? என்னடா யாரும் வரமாட்டீங்க? ஏல இப்படி பண்றீங்க? நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன் 32 பேர்ல. இதே மாதிரிடா நீ போறியா? உன்ன மாதிரி இன்னும் 2 பேரும் போயிட்டு அவங்களே வந்து வெளியில வந்துடுவான். வெளியில வந்துடு. ஆனா டைமண்ட் ஓகே தான் இருக்கு. டைமண்ட் ஏன்டா? ஆமாண்டா கைஸ், நம்மளை ஏமாத்திட்டாங்க கைஸ். இந்த ஆடு வேற வந்துட்டு இருக்கு, எனக்கு அதுதான் பிடிக்கல. ஒரு கேம் ட்ரை பண்ணி பண்ணலாமா? கிளாசிக் ஈவெண்ட்ஸ். ஓகே, எது ட்ரை பண்ணலாம்? ஸ்லிப் அண்ட் ஸ்லைடு போகலாமா? ஸ்லைடு போனோம்ல, அதுக்கே போகலாம். இந்த ஒரு கேம் தான் கைஸ், முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நான் அடுத்த பாட்டு எடுக்க போகணும். உங்களுக்காக டெய்லியும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன். ரூம் வழியா என்ட்ராயிட்டே போகலாம். வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலடா, எனக்கு சத்தியமாக புரியல. போனேன், ஒரே ஒருத்தன் தான் செலக்ட் ஆயிருந்தேன். வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ்னு இருந்துச்சு, ஒன்றுமே வரல. 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா. போயிருந்தா 25 டைமண்ட் கிடச்சிருக்கும். அதெல்லாம் ஈஸியான லெவலு. நீங்கள் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 தடவைக்கு மேலே நானே விளையாண்டு பார்த்துட்டு தான் வந்தேன். டே என்னடா பொசுக்குன்னு கருன்னு வந்துருச்சு. ஐயோ லேகிங், பாட் லேகிங். ஐயோ கரண்ட் போயிட்டாரே, கரண்ட் போயிட்டானே. கரண்ட் போயிட்டானே. டே எனக்கு இந்த கேமே பிடிக்கலடா, எனக்கு பிடிக்கல. எப்படி உள்ளே போகிறதுனே எனக்கு தெரியல.
அது வரும்போது சருன்னு பின்னாடி போகும்போது சருன்னு போயிடணும். கடவுளே, நான் இந்த தடவை தோத்துருவேனே. இல்லைங்க, குதிச்சு போயிடலாம். குதிச்சு அவன் அந்த பாட்டு கூட போயிட்டான் போலயே. நம்ம ஒருத்தன் நின்று கொண்டு இருக்கிறோம். குவாலிஃபைடாடா? டேய், ஜெயிச்சுட்டு இருக்கேன். டே, நீங்க குவாலிஃபை ஆகுங்கடா. டே பாட்டு மாதிரி. டே 13 சேரிடுச்சு. நான் இப்போதான்டா டைவுக்குள்ள என்ட்ரு ஆகிறேன். ஐயோ, கொடுமை சார், கொடுமை. டே, இன்னொரு கேம் போட்டே ஆகணும்டா. சரி, இதோட நிறுத்திடலாம். அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். நான் தோத்து போவேன்னு நினைக்கல. லாஸ்ட் கேமில் வருத்தமாக போச்சு. கரண் எங்க? கரண் எங்க? கரண் எங்க? கரண் எங்க? கரணை அடிச்சு தூக்கிட்டாங்க. வந்துட்டாரு பாருங்க கரண். அவரோட ஃப்ரண்ட் பொசிஷனை பாருங்க, கத்தியால் அடி வாங்கிட்டு இருக்காரு. வா, இவ்வளோ பெரிய டே ரியல் லைஃப் அடிச்சா என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சான். இங்கே பாருங்க, இவர் போகும்போது கரெக்டாக அப்படியே வெல்கம் பண்ணுற மாதிரி பாம்பில் அடிக்குது. அடி வாங்கினார்ல, அடி வாங்கினார்ல, அடி வாங்கினார்ல. சொன்னா வாய் வச்சா முடிஞ்சாரு. போயிட்டுருக்காரு. கரெக்டாக எனக்கு போனதில் வந்துச்சு. கரெக்டாக அந்த ஓட்டையில் எப்பட்றா வந்த? எப்பட்றா அந்த ஓட்டையில் வந்த? பாருங்க, சைடாப்ல போயிட்டு இருக்காரு. ஆமா, அதுக்குள்ள சுத்திக்கிட்டே தான் போகுது. நான் நேரா இருந்தேன்னா கோஞ்சிட்டு தான் போணும். இங்க பாருங்க, தவக்கல மாதிரி பிஞ்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. தள்ளு 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 தள்ளு, அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்கு. சரு 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 சரு. இவர் ஜெயிச்சிட்டாருன்னா லாஸ்ட் கேம் இவர் பிளேயர் ஆகிட்டாருன்னா சரி, ஜெயிச்சுட்டு போட்டோம், விடுங்க. நம்மளோட கேமிங் விளையாடும் போது சரி எப்படி விளையாடுவோம். இது முள்ளால் அடி வாங்கினாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அடி வாங்கலை. ஓடிட்டாரு ஓடிட்டாரு. இதே மாதிரி தான் போன தடவை மொக்க வாங்கினாரு. நீ ஸ்பீடில் வச்சுட்டு போனண்டா கேன. ஸ்பீடில் போடா. டே வெண்ண, டே பாட்டு மாதிரி விளையாடாதரா. ஸ்பீடில் தொடுறா. டே ஸ்பீடை தொடுறா. ஸ்பீடை தொட்டு போடா, ஜெயிச்சிருவானுங்கடா. டே என்ன டே, நீ என்ன தெரியுமா உனக்கு? அங்கே 3 கோடு இருந்துச்சுல்ல, அதை நீ தொட்டா கரெக்டான ஸ்பீடு போய் சட்டுன்னு அந்த இதுலேயே விழுவ. நீ என்ன இப்படி பண்ணிட்ட? சரி, வாங்க திருப்பி ட்ரை பண்ணலாம். வா, இதான் லாஸ்ட் கேம் பிளே கைஸ். நல்லா இருக்கு சார். ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ், இதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஓடும். இல்லை, இதுதான் லாஸ்ட் கேம். அதுக்கப்புறம் இதே பார்ட் நான் ரெண்டா டிவைட் பண்ணி பார்ட் 2னு போட்டுருவோம். அது பார்க்கலாம். இதே வெயிட் பண்ணால் நல்லா இருக்காது. ஓகே, ஒரு லாங் வீடியோனா உங்களுக்காக தானே போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, ஒட்டுக்கா பார்க்க வேணாம். ஒரு 10 நிமிஷமா பாருங்க, என்ஜாய்மெண்டா இருக்கும் உங்களுக்கும். டக்குன்னு வாங்க. இந்த தடவை நான் பாட்டு மாதிரி விளையாட மாட்டேன் கைஸ். இந்த தடவை நான் ப்ரோ மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகிறேன்னா இல்லைன்னு பாருங்க. அண்ணா சபதம் எடுத்துட்டாரு. நான் எடுத்தா அந்த முடிவு. போன தடவை குதிக்கிறதுக்குள்ளே எல்லாரும் போயிட்டீங்களடா. குதி குதி குதி. ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகலனாலும் குவாலிஃபை ஆகிறேன்னா இல்லைன்னு பாருங்க. ஓடு ஓடு ஓடு. குவாலிஃபை ஆகாமல் போக மாட்டேன். ஃபஸ்ட்டு குவாலிஃபைலாம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அந்த முயல் போயிடுச்சு. அந்த முயல் அடிச்சு துரத்தோம்னு இல்லைன்னு பாருங்க. முயலே ஓடிரு ஓடிரு. ஓடிடுச்சுடா. முயலை விட்டு நான் போயிட்டுருக்கேன். முயல் போகக்கூடாது. முயல் போயிடுச்சு. முயல் போல வேற எவனை போயிட்டான். குவாலிஃபை ஆனண்டா, செகண்ட்ரா. நம்ம கரனை காணுமே. கரண்
வந்துட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. குவாலிஃபை ஆயிட்டேன். ஓகே காய்ஸ், நம்ம கரணும் குவாலிஃபை ஆகிட்டாரு. இதுதான் பார்த்து போ, லாஸ்ட் தான்டா சரியான காண்டா. ஐயோ, நானும் குவாலிஃபை ஆயிருக்கேன்ல, அதை மறந்துட்டேன். இப்போ இதில் போனால் தான் கொஞ்சம் டைம் லேட் ஆகும். சென்டராக போனேன் இதுலேயும். இந்த தடவை நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். டே, என்னை யாராச்சும் கிண்டல் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு துறைச்சிருவேன். யாரு போயிட்டாம பாருங்க, இங்க பாருங்க, நான் தான். டே, வேணுக்குன்னு அந்த பையன் போறான் போடுறா யானை நோட்டம். இப்போ யாரா ஃபர்ஸ்ட்ல இருக்கா? நானா? இப்படி திரும்பிட்டே போனேன்னா ஒரு வழியில செத்து தான் போக போறேன். ஏய், எனக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருக்கான். போயிட்டான், கீழே போயிட்டான். வாய் வச்சா எல்லாம் செத்துறானுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. போன தடவை கரண் செஞ்ச தப்பை நான் இந்த தடவை செய்ய மாட்டேன். கரண் செஞ்சிரு தப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரண்ட்டை சொன்னேன் பண்ணுறான்னு, பண்ணா கொஞ்சம் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒரு தப்பாயிருச்சு. என்னாச்சுன்னா தலைவன் பண்ணும்போது சைடில் தூக்கிருச்சு. ஏய், ஃபர்ஸ்ட் குவாலிஃபைடு. எக்கடா டே, இப்பதான்டா நீ பார்த்தேன். வந்துட்டியா? இத பண்ணி பாருங்க. இதான் போன தடவை நம்ம அடிச்சிச்சுடா. டே, எப்படியோ லாஸ்ட் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எங்கடா? நான் தான் அங்கே தான் இருக்கேன். ஓ, ரெண்டாவது ரவுண்டு குவாலிஃபை ஆகிருக்கோம். மூணாவது ரவுண்டு இப்போ தான் நாங்கள் 2 பேர் குவாலிஃபை ஆகிருக்கோம். பாம்பேர்ட்மெண்ட். இரு டே, தண்ணீர் விழுந்தா டிஸ்குவாலிஃபைடாடா? டே, நான் கூட தண்ணியில் வேணுக்குனே போய் விழுந்துருக்கோண்டா. ஓடு 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 ஓடு. ஷார்க்கெல்லாம் இருக்கு. அடிச்சு நொறுக்குது எல்லாத்தையும். ஏய், தோத்துட்டேன்டா. நீங்க தான் இருக்கியா? இவன் தான் லாஸ்டா வந்து எப்படி இருக்கும்? ஏன் அங்க ஒருத்தர் இருக்கிறான்டா. டே, சுமூகமா நாங்க இருக்கேன். அங்க ஒருத்தர் இருக்கான். அங்க ஒருத்தர் நிக்கிறான் பாருங்க. அங்க ஒருத்தர் நிக்கிறான், இவனும் நிக்கிறான். அவன் தான் மாட்டிட்டு தவிக்கிறான். நீயாச்சும் நல்லா இங்க நின்றுட்டு இருக்க. உனக்கு எவனுமே பாம்பு போடல. இங்க பாரு, உன் கூட வந்துட்டான் பாரு. டே, உன்னை தள்ளி விடுற ட்ரை பண்ணுவான்டா. டே, பாட்டுடா சரியான வந்து வேணுக்குனே மாட்டிக்கிச்சுடா. ஓகே, நம்ம கரண் ஜெயிச்சிருக்காரு. பரவாயில்ல, நம்ம செகண்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆனோம். ஃபஸ்ட்டு தான் குவாலிஃபை ஆனோம். அதெல்லாம் மேட்ரு இல்லை. தெரியாமல் நானே தான் போய் விழுந்தேன். அது சொல்லி விட்டு விழுல. சரி, ஓகே, நம்ம இதோட கேமை முடிச்சிடலாம். கிளைம் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன எனக்கு இந்த ஆக்டிவேட் பாஸ்னால் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு. நம்ம இந்த நேரத்துக்கு அஞ்சாவது லெவல். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நம்ம சேனல்லையும் இல்லாமல் நம்ம கரண்ட் கிராஃப்ட் மேக்கரும் ட்ரை பண்ணி அவரோடதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் கைஸ். பை பாய்.